ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வர்றோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் வருகின்ற 2025-26 நிதியாண்டில் குறிப்பிட்ட ஊதியம் வரைக்கும், அதாவது குறிப்பிட்ட அடிப்படை ஊதியம் பெறக்கூடிய நபர்கள் வரைக்கும் வருமான வரியானது செலுத்தவே வேண்டாம். அதனால் வருகின்ற மார்ச் மாதத்திலிருந்து இவருடைய சம்பள கணக்கில் வருமான வரி பிடித்தமே செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய அலுவலகத்திலையும் தெரிவிச்சிருக்க முடியும். அது வந்து ஒரு முழுமையான கணக்கீட்டோட கூடிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் அவர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்காத ஒரு வருமான வரி உச்ச வரம்பு, அதுவும் குறிப்பாக புதிய வருமான வரி முறையை தேர்வு செய்யக்கூடிய நபர்களுக்கு 12 லட்சம் வரைக்கும் அந்த வருமான வரி இல்லை அப்படின்ற ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மார்ச் மாத ஊதியத்தில் எவ்வளவு பேசிக் பே நீங்கள் பெறுறீங்களோ அந்த பேசிக் பே, குறிப்பிட்ட பேசிக் பே வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் வருகின்ற நிதியாண்டில் 2025-26 நிதியாண்டில் மாதந்தோறும் பிடித்தம் செய்யக்கூடிய இந்த ஐடி IFHRMS மூலமாக பிடித்தம் செய்யக்கூடிய ஐடியை நீங்கள் பிடித்தம் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய டிடிஓட நீங்கள் தாராளமாக மென்ஷன் பண்ணலாம். அதற்கான ஒரு டீட்டெயில் கணக்கீடும் இருக்குது. அதை நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், 12 லட்சத்தோடு சேர்த்து புதிய வருமான வரி முறையில் 75,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுக்கறதுனால 12.25 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஊதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருகின்ற நிதியாண்டில் வருமான வரி அப்படின்றது இருக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் மாதந்தோறும் பிடித்தம் செய்யக்கூடிய அந்த வருமான வரியை கண்டிப்பாக பிடித்தம் செய்ய தேவையில்லை. அதுவும் குறிப்பாக நீங்கள் அந்த டிமாண்டு, அதாவது மார்ச் மாதத்திற்கான டிமாண்ட், ஏப்ரல் மாதத்திற்கான டிமாண்ட் நீங்கள் பேபிள் சப்மிட் பண்ணும்போது இந்த வருமான வரியை பிடித்தம் செய்ய வேண்டியதில்லை அப்படின்றது தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் இந்த கணக்கீட்டின்படி பார்க்கும்போது மார்ச் மாதம் 2025 இந்த மாத ஊதியத்தில் உங்களுடைய பேசிக் பே 59,900 ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் வருகின்ற நிதியாண்டில் எந்த விதமான டேக்ஸும் நீங்கள் செலுத்த மாட்டீங்க. அதாவது அட்வான்ஸ் டேக்ஸ் எதுவுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கான டீட்டெயில் கால்குலேஷன். இதில் இந்த மார்ச் மாதத்தில் 59,900 ரூபாய் பேசிக் பே பெறக்கூடிய ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு அரசு ஊழியருக்கான கால்குலேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான அலவன்ஸ் வருமோ எல்லாத்தையுமே சேர்த்துருக்கோம். இப்போ ஆசிரியர்கள் வந்துட்டு செகண்டரி கிரேட் டீச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரிக்கு 2,000 ரூபாய் பிபின்ற ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹச்ஆரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஹச்ஆரி, அதாவது ஒரு செகண்ட் டயர் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியருக்கு 4,300 ரூபா வரைக்கும் ஹச்ஆரியை கிடைக்கும்னு அதை நம்ம போடப்பட்டிருக்குது. அண்ட் சிசிஏலையும் 720 rupees மேக்ஸிமம் அந்த கிரேடில் உள்ளவங்களுக்கு 720 rupees கிடைக்கும் இல்லையா. ஸோ அதையும் போட்டு தான் கால்குலேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ 59,900 ரூபாய் பேசிக் பே இருது அப்படின்னா அவருக்கான இயர்லி இன்க்ரிமெண்ட் நம்ம 1,4 அப்படின்னு கால்குலேஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவருக்கான நெட் டாக்ஸபிள் இன்கம் 11,91,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வருது. அதாவது டோட்டல், அதாவது ஸ்டாண்டர்ட் டேக்ஸ் 75,000 ரூபாய் எல்லாத்தையுமே கழிச்சது போக நெட் டாக்ஸபிள் இன்கமாக அவருக்கு 11,91,000 ரூபாய் வருது. அண்ட் இதில் அண்டர் செக்ஷன் 87A படி டேக்ஸ் டிபேட் வந்துட்டு வரக்கூடிய முழுமையான தொகையுமே வந்துட்டு டேக்ஸில் வந்து டிபேட் ஆகுது. அதனால் இவர் செலுத்தக்கூடிய தொகையாக வந்துட்டு வெறும் 0 அப்படின்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் ஒரு சில மாற்றங்களுக்கு உட்பட்டது. ஏன்னா வந்துட்டு நம்பர் 1 சிட்டியில் இருக்கக்கூடியவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மாதிரியான டயர் 1 சிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹச்ஆர்ஏ அண்ட் சிசிஏல கொஞ்சம் வேரியேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம். சரிங்களா. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 90% அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக இந்த கால்குலேஷன் எப்படி முழுமையாக பொருந்தும். ஸோ அதனால் இந்த மாதத்தில் 59,900 ரூபாய் பேசிக் பெறக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் வருகின்ற நிதியாண்டில் அதாவது டேக்ஸ் செலுத்த வேண்டியது. அதனால் அட்வான்ஸ் டேக்ஸை நீங்கள் மாதந்தோறும் பிடிக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னா இந்த வீடியோ பதிவு மூலமாக சொல்ல வேண்டிய கருத்து. ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் இருங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.